வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டிஐ கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஆஃப் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, ஒரு சார்ட், ஒரு பார் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மென் அண்ட் அன்எம்ப்ளாய்டு மென் இன் பர்சன்டேஜ், அது ஒரு பார் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டை வச்சுட்டு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த 5 சிட்டி இருக்கு, ABCDND 5 சிட்டி இருக்கு. அதோட டென்சிட்டி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரெகுலரா இந்த கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு தெரியும்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணாம விட்டேன். அதாவது ஒரு ஃபார்முலா இருக்கு, எனக்கு பாப்புலேஷன் தெரியணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு டோட்டல் பாப்புலேஷன் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும்னா அதோட டென்சிட்டி இன்டு ஏரியா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுதான் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பயந்துக்க வேண்டாம், இது மனப்பாடம் பண்ணணுமாலாம் இல்லை. அது நீங்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ ஏரியா. டென்சிட்டியோட சார்ட் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மென் அண்ட் அன்எம்ப்ளாய்டு மென் இன் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார் ப்ளூ கலரில் கொடுத்துருக்க பார் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மென் 44% மென் இருக்காங்க. ஓகே, 50% மென் இருக்காங்க. சில வந்து 60% மென் இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், 50% மென் வந்து சிட்டி பில இருக்காங்கன்னா அப்போ 50% விமன் இருப்பாங்க இல்லையா. 60% மென் வந்து சிட்டி சில இருக்காங்கன்னா 40% ரிமைனிங் 40% வந்து விமன் இருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று என்னன்னா இதுல அன்எம்ப்ளாய்டு மென்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அன்எம்ப்ளாய்டு மென் பாருங்க, எனக்கு 21% அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 21% அன்எம்ப்ளாய்டு மென்னா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகே, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மொத்த பாப்புலேஷன்ல, அதாவது சிட்டி பி எடுத்துக்கோமா, சிட்டி பில எத்தனை அன்எம்ப்ளாய்டு மென் இருக்காங்கன்னு கேட்டா நம்ம உடனே சார் 24% அன்எம்ப்ளாய்டு மென் வந்து சிட்டி பில இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அன்எம்ப்ளாய்டு மென் 24% அப்படிங்கிறது எங்க இருந்துன்னா 50% மென் இருக்காங்கல்ல அதுல. ஓகே, 50% ஆண்கள் இருக்காங்க. அந்த 50%த்துல 24% வந்துட்டு வேலையில்லா ஆண்கள். ஓகேங்களா, அப்போ மொத்த கிராமத்துல அந்த பி சிட்டில எத்தனை வேலையில ஆண்கள் தேவை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 24 இன்டூ 50. ஓகே, 24க்கு ஒரு 100, 50க்கு ஒரு 100, அதை நான் பர்சன்டேஜா வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 0 கேன்சல் பண்ணலாம். 24 இன்டூ 5 வந்து 120. இப்போ இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா 12%. அப்போ மொத்த கிராமத்துல 12% தான் வேலை இல்லாத ஆண்கள். ஓகேங்களா, இந்த 24ங்கிறது ஆண்கள்ல 24% வேலை இல்லாத ஆண்கள். இதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். புதுசா பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது தெரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். ஸோ நம்ம டைரக்டா இப்ப கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சேர்ந்து ஓகே. ஸோ கொஸ்டின் கிளியரா தெரியுதுங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். So first question பாருங்க, city B has 48,000 unemployed men. Area of city is 10% less than the area of B. Find the population of E அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல question ரொம்ப சின்னதா ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. சிட்டி பியும் ஈயும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்க. பில வந்து அன்எம்ப்ளாய்டு மென் வந்து எத்தனை இருக்காங்க அப்படின்னா 48,000 இருக்காங்க. ஓகே, இதுல ஏரியா ஆஃப் சிட்டி E is 10% less than the B. ஸோ பியை விட E வந்து 10% கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் E. ஈயோட பாப்புலேஷன் எனக்கு இப்போ தெரியணும். அப்போ ஈயோட பாப்புலேஷன் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படியே சொன்னேன், பாப்புலேஷன் தெரியணும்னா எனக்கு 2 விஷயம் தெரியணும். ஈயோட பாப்புலேஷன் தெரியணும்னா டென்சிட்டி வேணும், அதுக்கப்புறம் ஏரியா தெரியணும் இல்லைங்களா. பட் ஏரியா டென்சிட்டி ஓகே, ஈயோட டென்சிட்டி பாருங்க இங்க இருக்கு 420 அப்படின்னு இருக்கு. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 420 அப்படின்னு. பட் ஏரியா எனக்கு தெரியாது. ஆனா ஏரியா கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், ஏரியா ஆஃப் E is 10% less than ஏரியா ஆஃப் B. ஓகே, அப்போ பியை விட 10% கம்மியா இருக்குன்னு சொல்றான். அப்போ நான் பியோட ஏரியா கண்டுபிடிக்கலாமா? அப்போ பியோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா இங்க பாருங்க. ஏரியா வேணும்னா இந்த டென்சிட்டி கீழே போயிருமா, பாப்புலேஷன் டிவைடட் பை டென்சிட்டி, இதுதானே.
சரி, இப்போ நமக்கு பிஏ பத்தி ஒரு க்ளூ தெரிஞ்சிருக்கு. 48,000 சாரி இங்க ஈன் போட்டேன்னா பிங்க பியோட அன்எம்ப்ளாய்டு மென் எவ்வளோனா 48,000 அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? பியோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். பியோட ஏரியா கிடைச்சதுன்னா அதுல இருந்து 10% கம்மி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஈயோட ஏரியா கிடைக்கும். ஈயோட ஏரியா கிடைச்சா டென்சிட்டி ஏரியா வச்சு பாப்புலேஷன் கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்ம பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். ஓகே, பாப்புலேஷன். சி, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு பியோட ஏரியா தெரியணும். இதுல அன்எம்ப்ளாய்டு மென் பாத்தீங்கன்னா 48,000 சொல்றாங்க. அப்போ பியோட சதவிகிதம் பாருங்க, அன்எம்ப்ளாய்டு எவ்வளோ? 24 ஆஃப் 50. அப்படியே நம்ம பார்த்தோம். அதாவது 24% வேலையில்லா ஆண்கள், 50% ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 12% வரும். கரெக்டா? ஸோ 12% வந்து எனக்கு என்னதுங்க? வேலை இல்லாதவங்க பிங்கிற கிராமத்துல இருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த 48,000 அப்படிங்கிறது 48,000 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அப்போ வேலை இல்லாதவங்க 12%னா மொத்த ஜனம் ஓகேங்களா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொத்த ஜனம் எத்தனை இருப்பாங்க, பாப்புலேஷன் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 100% என்னன்னு பார்க்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் தெரியும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? 48,000 into 100 divided by 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 வரும். 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு 4 lakhs. 1 2 3 4 5. இப்போ டென்சிட்டி, பியோட டென்சிட்டி என்னன்னு பாருங்க. பியோட டென்சிட்டி 360. அதை இங்க எழுதிக்கலாமா? பியோட டென்சிட்டி 360. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றதுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. நமக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 0 0 கட் பண்ணிடலாமா? இந்த 0 கட் பண்ணிருங்க. 36 வந்து 9 டைம்ஸ் வரும் 4 டேபிள்ல. 4 வந்து 1 டைம்ஸ் வரும். சரிங்களா? இதை நான் அப்படியே வச்சுக்க போறேன். 1 போட்டுட்டு 1 2 3 4 4 0 டிவைடட் பை 9 இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கவனிங்க, இப்போ நமக்கு ஆன்சர் வேணும்னா பியோட ஏரியா கிடைச்சிருச்சுங்க. ஓகேங்களா? பியோட ஏரியால இருந்து 10% கம்மி பண்ணுனா யாரோட ஏரியா கிடைக்கும்? ஈயோட ஏரியா கிடைக்கும். ஃபார்முலா என்னங்க? டென்சிட்டி இன்டு ஏரியா தானே ஃபார்முலா. இங்க பாருங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டென்சிட்டி, ஈயோட டென்சிட்டி எவ்வளோ? 420 கிளியரா எழுதுறோம் பாருங்க. 420 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏரியா எழுதணும். ஏரியா எப்படி எழுதலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது பியோட ஏரியா இதுதான், டிவைடட் பை 9. இதுல 10% கம்மி பண்ணுனா ஈயோட ஏரியா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால நான் 10% கம்மி பண்ணா 100ல 10% கம்மி பண்ணா 90. 90 டிவைட் பை 100 அவ்வளவுதான். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் என்னன்னு கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, ஆப்ஷன் இருக்கிறது எடுத்தாலும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? வாங்க சேர்ந்து சால்வ் பண்ணிடுவோம். ஸோ 9 90 எத்தனை? 10 டைம்ஸ் வருமா? ஓகே, ஸோ இங்க இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? 420, இங்க ஒரு 3 0. ஸோ 4.2 lakhs தான் ஆன்சர். பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? கிளியர்? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏரியா ஆஃப் சிட்டி A, B and E or இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு 5:4:3 கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் அன்எம்ப்ளாய்டு மென் இன் சிட்டி A to B. இங்க பாருங்க, ஏக்கும் பிக்கும் இருக்கிற ரேஷியோ, அன்எம்ப்ளாய்டு மென் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 77:90. இது ஒண்ணு. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு மென் இன் சிட்டி B, பியோட அன்எம்ப்ளாய்டு எத்தனை பேர் அப்படின்னா 2340 மோர் தென் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாய். ஓகே, இது நம்ம பியோடது இல்லை, இத்தனை பேர் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மென் இன் சிட்டி பி ஆர் 2340 மோர் தென் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு மென் இன் சிட்டி இயை விட பி வந்து இத்தனை பேர் அதிகம்னு சொல்றாங்க. வேர் 6300 ஆர் எம்ப்ளாய்டு.
ஓகே 6300 வந்து எம்ப்ளாய்டு இல்லைங்க, அன்எம்ப்ளாய்டு. கொஸ்டின் சின்ன ஒரு சேஞ்ச். 6300 அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்டு. ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த 3 cities டுகெதர். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈக்கு கண்டுபிடிங்க. அதை வச்சு என்ன கண்டுபிடிங்கன்னா பி கண்டுபிடிங்க. அதை வச்சு என்ன கண்டுபிடிங்கன்னா ஏ கண்டுபிடிங்க. ஓகே, பி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரேஷியோ வச்சு ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மூணுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வச்சு டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். அவன் கடைசியாக கேட்கறது பாப்புலேஷன் தான் கேட்குறான். ஓகேவா? எங்கே இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 2 minutes டைம் தரேன். போட முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். முடியலன்னா அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, ஓகே. போடுறவங்க போட்டு பாருங்க. ஸோ சுத்தமாகவே ஐடியா இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் இ எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6300 இருக்காங்க. ஓகேங்களா? இங்கே அன்எம்ப்ளாய்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஈல பாருங்க. இங்கே பாருங்க 20%, 20% என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கு. ஓகே, அன்எம்ப்ளாய்டு மென் வந்து இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ மொத்தம் இல இருக்க சிட்டியில இருக்க மொத்த பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20% ஆஃப் 50%. எழுதும் போது எப்படி எழுதலாம்? 20% ஆஃப் 50% தான் டோட்டலா எனக்கு அன்எம்ப்ளாய்டு மென் இல்லைங்களா? அப்போ இந்த 2 0 கட் பண்ணிருங்க. 5 2s are 10. அப்போ டோட்டலாவே பாத்தீங்கன்னா 10% தான். ஓகே, 10% தான் அன்எம்ப்ளாய்டு மென் மொத்த கிராமத்துல. ஈங்கிற மொத்த கிராமத்துல 10% தான் அன்எம்ப்ளாய்டு மென் இருக்காங்க. இந்த 10% தான் அவன் கொடுத்துட்டான். எத்தனை பேர் இருக்காங்களா? 6300 பேர் இருக்காங்க அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் 6300 பேர்னா மொத்த ஜனம் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் பாப்புலேஷன் வேணும்னா 100% கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா தெரியுமா? பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னா எங்க எழுதலாம்? இங்க எழுதிக்கலாமா? ஸோ ஈயோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னா 6300, இன்னொரு 0 வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏபி கண்டுபிடிக்கணும். மென்ஷன். ஓகே, ரைட். இப்போ இங்க பாருங்க, இன்னொரு சொல்லிருக்காங்க. நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு மென் இன் சிட்டி பி ஆர் 2340 மோர் தென் த நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு மென் இன் சிட்டி இ. அப்போ இயை விட பி வந்து எவ்வளவு அதிகமா இருப்பாங்கன்னா 2340 வந்து அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? ரெண்டுமே பாருங்க அன்எம்ப்ளாய்டு தான். இங்கேயும் அன்எம்ப்ளாய்டு தான், இங்கேயும் அன்எம்ப்ளாய்டு தான். ஸோ 6300 2340 அதிகம் பண்ணினீங்கன்னா யாரோடது கிடைச்சிரும்? உங்களுக்கு பியோடது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிரும். அப்போ 0, இங்க 4, இங்க 6, இங்க 8 இல்லையா? அப்போ 8640 வந்து யார் இருக்கிறாங்க? அன்எம்ப்ளாய்டு ஆஃப் பி இருக்கு. நல்லா கவனிங்க. இங்க எனக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அன்எம்ப்ளாய்டு மென் இன் சிட்டி ஏ டு சிட்டி பி. இப்போ நம்ம 2 விஷயம் பண்ண போறோம். இங்க பாருங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப நம்ம இங்க வரலாம்.
ஏ வந்து 77 பார்ட் இருந்தா பி வந்து 90 பார்ட் இருப்பாங்க. இப்ப பி அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எத்தனைன்னா 8640. இது தெரிஞ்சனால இதை வச்சு நான் ஏ கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். பாருங்க 8640 இன்டூ 77 டிவைடட் பை 90. இந்த ஜீரோ ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விடுங்க. இங்க பாருங்க 6 plus 4 10, 10 plus 8 வந்து 18. அப்போ 18 டோட்டல் வருது. அப்போ கண்டிப்பா 9 டேபிள்ல போகும் இல்லையா? கேன்சல் பண்ணி விடலாமா? 9 வந்து 1 டைம்ஸ் இல்லைங்களா? 86 எடுத்துக்கோங்க. 86ல 9 டைம்ஸ் வந்து 81, ரிமைண்டர் 5 வரும். 54. 54 எத்தனை டைம்? 6 டைம்ஸ் வருங்களா? அப்ப 6 டைம்ஸ். சோ எனக்கு எத்தனை டைம் வருதுன்னா 96. 96 into 77 போட்டு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. 96 into 77 ஃபாஸ்ட். சோ அதுதான் என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஏ. ஏ ஓடுது இங்க இந்த வேல்யூ கிடைச்சிரும். செவன் 392 கிடைச்சதுங்களா? ஸோ ஏ வந்து 7392 கிடைச்சிரும். புரியுதுங்களா? சரி, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப பி ஓடது எனக்கு இங்க இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏ ஓடது இங்க இருக்கு. இப்ப பாருங்க பி வந்து தூக்கிடலாமா? கவனிங்க, பி எத்தனை பர்சன்டேஜ் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பாருங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் ஃபார் பி 24 of 50 அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பவே நம்ம போட்டிருக்கோம் போன சம்லயே 12% கிடைச்சது. கரெக்ட்டுங்களா? அப்ப 12% வந்து பி. அப்போ இந்த 8640 இருக்கு இல்லைங்களா, இது என்னன்னா 12%. ஓகேவா? அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பியோட பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். அடுத்தது ஏ பாத்தீங்கன்னா 7392 இருக்கு. அப்ப ஏ வந்து 21% ஆஃப் 44. கரெக்ட்டுங்களா? இது எழுதலாமா? 21% ஆஃப் 44 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 21 into 44 டிவைட் பை 100 அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வரும்? 21 into 44 போட்டு சொல்லுங்க. 9.24% கிடைக்குமா? 9.24% கிடைக்கும். இதுதான் என்னன்னா A ஓட பர்சன்டேஜ். அப்போ 9.24% 7392னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். 12% 8640னா 100% என்னன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா B ஓட பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். ஸோ A ஓட பாப்புலேஷன், B ஓட பாப்புலேஷன் மூணு எழுதுங்க, ஆட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஏக்கு 80,000 கிடைச்சதா? இங்க 72,000 கிடைச்சதுங்களா? இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் அவங்க கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. 3 சிட்டிஸோட ஃபைண்ட் தி பாப்புலேஷன் ஆஃப் தி 3 சிட்டிஸ் டுகெதர். இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. 63, 72, 80. போட்டாச்சா? கொஞ்சம் கோல்டு வேற ஒன்றும் இல்லை. ஸோ 2.15L கரெக்டா? சரி, ஓகே. லாஸ்ட் சம் போயிடலாம். இன்னொரு சம் இதே கான்செப்ட்ல. அலைன் பண்றதுக்கே டைம் போயிடும். ஓகே, சோ மூணாவது சம் பாருங்க. each of the unemployed men of city C is married to one of the women of city C.
If rest of the women of city C are also get married to one of the employed men, what percent of employed men out of total population will remain unmarried? So கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போடுங்க என்ன ஆன்சர் வருது. ஓகே, என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் each of the unemployed men of city C is married to the one of the women of city C. அப்போ unemployed men in city C, Cல பாருங்க unemployed men எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? 15% of 60. அப்போ 15% of 60 என்ன வரும்? 15% of 60 எடுத்துட்டீங்கன்னா 99 வரும் இல்லையா? 9% யாருங்க? அன்எம்ப்ளாய்ட் மென் ஆஃப் சிட்டி சி. கரெக்டா? இவங்க தான் அன்எம்ப்ளாய்டு மென் ஆஃப் சிட்டி சி. இவங்க என்ன பண்றாங்கன்னா சிட்டி சியில் இருக்கிற விமன் ஒருத்தரும் ஒரு விமனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப விமன் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மென் பாத்தீங்கன்னா அதுக்கும் இது தேவைப்படுது. அதாவது மென் வந்து 60% இருக்கிறாங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிறதுலாம் விமனா இருக்குமா? அப்போ விமன் பாத்தீங்கன்னா 40% இருப்பாங்க. 40% வந்து யார் இருப்பா? உமன் இருப்பாங்க. ஸோ இந்த 9% ஆஃப் அன்எம்ப்ளாய்டு மென் வந்து இந்த 40%ல இருக்கிற இதுல இருக்கிற ஒருத்தரும் 100ல ஒருத்தர், அதுல 100ல ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இப்போ இப்படி எடுத்துக்குவோம், 9 பேர் இருக்கிறாங்க வேலை இல்லாத பசங்க. அந்த 9 பேர் வந்துட்டு 40 விமன்ல ஆளுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 40 - 9 போக ரிமைனிங் 31 விமன் பாக்கி இருக்காங்க. 31% இல்லையா? 31% ஆஃப் விமன் வந்து ரிமைனிங் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா if the rest of the women of city C are also get married to one of the employed men. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க தான் கல்யாணம் ஆகுது. சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை வாங்கினவங்க எல்லாம் இப்போ கல்யாணம் பண்றாங்க மீதி இருக்கிற விமனை. ஓகேவா? அப்போ வேலை வாங்கினவங்க எத்தனை பேர் அதை அடுத்து பார்க்கணுமா? அது ரொம்ப ஈஸி. 60% மென்ல 9% வந்து வேலை இல்லாதவங்க இருந்தாங்கன்னா மீதி இருக்கிற 51% பேர் யாரு? எம்ப்ளாய்டு மென். எம்ப்ளாய்டு மென் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? சிட்டி சில எம்ப்ளாய்டு மென் வந்து 51% இருக்காங்க. இவங்க இந்த 31% இருக்கிற பெண்கள் விமன்ஸை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பெண்கள் கம்மியா இருக்காங்க. ஆம்பளைக்கு பாருங்கன்னா 51 பேர் இருந்தாங்கன்னா இங்கேயும் 31 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. இப்போ வேலை இல்லாம இருக்கிற அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க, வாட் % ஆஃப் எம்ப்ளாய்டு மென் அவுட் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் வில் ரிமைன் அன்மேரிட் இல்லைங்களா? அப்ப வேலையுள்ள திருமணமாகாத ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ்லயே தான் இந்த சம போட்டு வரோம். எங்கேயுமே நல்லா பாருங்க, இந்த சம்ல நம்பர்ஸ் சொல்லி கொடுக்கவே இல்லை. இத்தனை பேரு, இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், வேலை இல்லாத ஆண்கள், வேலை இல்லாத பெண்கள், இல்ல வேலை இருக்கிற பெண்கள் அப்படி எதுவுமே நம்பர்ஸ்ல கொடுக்கல. நம்ம ஆரம்பத்துல இருந்து பர்சன்டேஜ் வச்சே விளையாண்டுட்டு வரோம். அதனால எனக்கு கடைசியா 20% வந்து எனக்கு ஆண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை அப்படியே ஆன்சரா எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க தனியா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கண்டுபிடிச்சதே பர்சன்டேஜ் தான். எல்லாமே பர்சன்டேஜ் தான் பண்ணிட்டு வரோம், மைனஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 20% வேலையுள்ள ஆண்களுக்கு திருமணம் ஆகவில்லை. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பர்சன்டேஜ் வச்சு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருந்தே ஆன்சர் கொண்டு வந்து முடிச்சிடலாம். தனியா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வேலை இல்லாத ஆண்கள் அத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வேலையுள்ள ஆண்கள் 20% என்ன இல்லை, கல்யாணம் இன்னும் ஆகலை. ஸோ அதையும் கருத்துல கொண்டு நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். வேலை வாங்காமல் இருக்கக்கூடாது. ஓகே, all the very best guys. Thank you.